சிஎம் ஒரு நல்லாட்சியை கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகலி, ஓடினால் தடுப்பு சுவர், இப்படி எல்லா இடத்துலயும் பிரச்சனை. எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு சாதனை படைக்கும் ஒரு ஆட்சியை திமுக அரசு கொடுத்துட்டு இருக்கிறதா. அதற்கு எங்கள் அரசிலிருந்து ஒரு எதிர்வினை கருத்து நாங்க பதிவு பண்ணியிருந்தோம், அதையும் நீங்க படிக்கலாமே. தன்னுடைய ஆட்சியை பற்றி தானே புல்லரித்துக் கொள்வதிலே, கண்களை கட்டிக்கொண்டு உலகமே இருள் என்று நினைத்துக் கொள்வதிலே ஸ்டாலின் அவர்களுக்கு நிகர் ஸ்டாலின் தான். ஒரு கற்பனை உலகத்திலே அன்று முதல் இன்று வரை எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரது தந்தையார் ஆகப்பட்டவர் சினிமா உலகிற்கு கற்பனையிலே வசனம் எழுதி கொடுத்தார். அதை சினிமால அரங்கேறிச்சு. ஸ்டாலின் அவர்கள் அத்தனை வசனங்களையுமே சட்டமன்றத்தில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறாரே தவிர அவர் வாழ்வது கற்பனை உலகத்தில் தான். அனுபவிக்கின்ற மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன பிரச்சனை அவருக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இதற்கான சரியான ஒரு பதிலடியை எங்களது துணைத் தலைவர் நாராயண திருப்பதி அவர்கள் கொடுத்தார். என்னன்னா, எல்லாமே ஊழல், செய்யறதெல்லாம் ஊழல், இப்ப சொல்லுவதெல்லாம் பொய், இருக்கிறதெல்லாமே பித்தலாட்டம், அதுதான் தடுப்பு சுவராக இருக்கிறதே தவிர, இவர்கள் சொல்லுகின்ற சுவராக இருக்கிறதே தவிர வேற ஒண்ணுமே இவர் சொல்ற மாதிரி மேல கீழே எதுவுமே கிடையாது. சட்டசபையை இவங்க என்னமோ ஏதோ ஒரு சினிமால ஹீரோவா தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு வசனங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரே தவிர அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்ன, அதற்கு இவர் என்ன செய்தார், என்ன செய்ய வேண்டும், என்ன எதிர்பார்ப்பு இருக்கின்றது, என்ன செய்ய முடிந்ததுங்கிறத டெக்னிக்கலா லாஜிக்கலா ஒரு ஆன்சர்